ஒரு விஜய் ரசிகரா உங்க ஆதரவு யாருக்கு? நம்ம ஆதரவு எப்பவுமே நாம் தமிழர் சீமான் சாருக்கு மட்டும்தான். முன்னாடியே சீமான் சாருக்கு தான் ஆதரவா இருந்தேன். விஜய் சார் வந்தோன்னா அந்த ஃபேன்ஸ் அந்த மனப்பான்மையில நான் வந்துட்டு விஜய் சாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவங்க சரியில்லை, எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனா சீமான் சார் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்காரு, மாறவே இல்லை. எப்பவுமே நம்ம ஆதரவு என்டிகேக்கு, நாம் தமிழர் கட்சி. ஆமா. இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில உங்களோட ஆதரவு யாருக்கு? எனக்கு நான் தமிழர்னா. நாம் தமிழர் கட்சி. சீமான். என்ன காரணம் அவங்களை ஆதரிக்க? அவர் தான் கரெக்டா பேசுறாரு. மத்தவங்க எல்லாம் ஓட்டு பணம் கொடுப்பாங்க, ஒரு ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டாரு. அதனால கரெக்டா இருக்கும். அவங்க நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி. அவங்க ஆதரிக்க என்ன காரணமா? அவங்க நல்லா பேசுவாங்க, அவங்க எல்லாருக்கும் செய்யணும்னு சொல்றாங்க. மித்தவங்க மாதிரி அது தர இதரன்னு சொல்ல மாட்டேங்காங்கல்ல, சோ அதனால அவருதான். அண்ணன் சீமான் அண்ணனுக்கு தான். சீமான் நாம் தமிழர் கட்சி தான். அவர் ஆதரிக்க என்ன காரணம்? மண்ணுக்கு மக்களுக்கு பேசுறாப்புல. மத்த யாரும் இங்க வந்தோம்னா சரி வராது. அது சரிதான், கல் உடம்பு நல்லதான். அப்ப எதுக்கு திமுக ஆதரிக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு? சரியான கருத்து தான் சொல்றாங்க சீமான் அவர்கள், ஆனா ஆதரிக்கல நீங்க. படி சொல்ல முடியலாங்க. முதல் ஜெய சீமானதான் இருக்காரு. பார்ப்போம். தமிழர்களோட இதுவை காக்கணும்னா தமிழ் தேசியம் பேசுறது செந்தமிழ் சீமான் அவர்கள். எனக்கு சீமான் நல்லா இருக்கும். சீமான் நாம் தமிழர் கட்சி. ஆமா. என்ன காரணம் ஐயா அவர் ஆதரிக்க? அவர் பிரி எதுவும் சொல்லல. ஏன் ஆதரவு சொன்னோம்னா சீமானுக்கு தான். சீமானுக்கு. என்ன காரணம்? காரணம்னா அவர் ஊழல் எல்லாம் ஒழிக்கணுங்கிறாரு. சார்பு இல்லையா உங்க ஆதரவு? ஆமா, சீமானுக்கு போட்டு போடுவோம். நாம் தமிழருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு மொத்தத்துல டிஎம்கு வரக்கூடாது, திமுக வரக்கூடாது. ஆமா. புதுமுகன்றீங்க. அப்படி பார்த்தா விஜய் கூட புதுமுகம் தான், ஆனா அவர் ஆதரிக்காம சீமான் ஆதரிக்குது. முன்னாடி இருந்திருக்காப்புல. வணக்கம் சகோதரி. வணக்கம். தேர்தல் நெருங்கிடுச்சு, 4 முனை போட்டி. இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில உங்களோட ஆதரவு யாருக்கு? எனக்கு நான் தமிழர்னா. நாம் தமிழர் கட்சி. சீமான். என்ன காரணம் அவங்களை ஆதரிக்க? காரணம் விவசாயிக்காக பேசுறது. அப்புறம் மத்தவங்க மாதிரி நான் இப்படி வந்தா 2500 கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாது. அவரு ஃபுல் சப்போர்ட் விவசாயிக்கு அப்படிங்கறதுதான் மெயின் ரீசன் எனக்கு. அப்புறம் இளைஞர்லாம் அவருக்கு தான் சொல்லுவாங்க, நிறைய மாற்றம் கொண்டு வரேன் அப்படி இருக்கா. இந்த போக்குவரத்து கழகத்தை கூட தமிழ்நாடு அப்படின்னு பேர் கொண்டு வரணும், அந்த மாதிரி சொன்னது நிறைய இருக்கு. அவர்னால பேசுறதும் அவர் மாதிரி யாரும் பேச முடியாது. எனக்கு பிடிக்கும், அதனால நாம் தமிழர் கட்சி. நான் தமிழர் கட்சி. மத்தவங்க மாதிரி 2500 அறிவிக்கல நீங்க, அந்த மத்தவங்க யாரும் வெளிப்படையா சொல்ல முடியுங்களா? ஆனா அதெல்லாம் வேணாம், அப்படிலாம் இல்ல. 2000 நான் வந்தா 2500 கொடுப்பேன், நான் வந்தா 2000 கொடுப்பேன் அப்படி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அவர் சொல்லல. நான் விவசாயிக்கு பண்ணுவேன்னு சொல்றாரு. இவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க நான் வந்தா இவ்வளவு பண்றேன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல யாருமே விவசாயி மென்ஷன் பண்ணல, அவர் மட்டும் விவசாயிக்கு மென்ஷன் பண்றாருல. ஏன்னா இங்க விவசாயி தான் எல்லாமே. இப்ப நம்ம இங்கேயே நீங்க பாப்பீங்க, இங்க இவ்வளவு இடத்துல விவசாயிங்க இதுதான் வாங்குறாங்க. அதுதான் பேசிக்கான ஒண்ணு. அதுக்கு அவங்க யாருமே சப்போர்ட் பண்ணல. இல்ல அதுதான் நாம் தமிழர் கட்சி. உங்களோட ஆதரவு யாருக்கு? சீமான். சீமான். என்ன காரணம் அவர் ஆதரிக்க? அவரை விட மக்களுக்கான அரசியலை செய்ய இங்கே ஒரு தலைவர் இல்லை, அதனால அவர். என்ன மாதிரி அரசியல் முன்வைக்கிறார் சீமான் அவர்கள்? எல்லாமே மண்ணுக்கு மண் வளம், மலை வளம், கடல் வளம், நீர் வளம், மனித உயிர்கள் அனைத்துக்கான அரசியல் பண்றவர். அவரை விட ஒரு நல்ல தலைவர் இனிமே புக்கில் தான் பார்க்க முடியுமே தவிர ரியாலிட்டியில பார்க்க முடியாது. அண்ணன் சீமான் அண்ணனுக்கு தான். சீமான் நாம் தமிழர் கட்சி தான். அவர் ஆதரிக்க என்ன காரணம்? மண்ணுக்கு மக்களுக்கு பேசுறாப்புல. மத்த யாரும் இங்க வந்தோம்னா சரி வராது. காரைக்குடியில அவ்வளவா ஒரு இதே எதுவுமே கிடையாது. ஒரு திட்டங்கள் எதுவும் அறிவிக்கிறாங்க, அது செயல்பட மாட்டுக்காக. அண்ணன் வந்தா செய்வார், அந்த நம்பிக்கையில ஆதரிக்கிறேன். விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அவரும் தனிச்சு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம்னா? அவரு நடிகராத்தையும் பார்க்க முடியும் ஒழிய அவரு கொள்கைக்காண்டி அரசியல் இது கிடையாது அவரு. அதனால அவரு வேணாம். உங்க ஆதரவு நாம் தமிழர் கட்சி? ஆமா, நாம் தமிழர் கட்சிக்கு தான். அவர் வந்தாதான் எங்களுக்கு சரியாகும். அண்ணன் எதுவுமே நான் காசு தர மாட்டேன், இலவசம்னா கல்வி, மருத்துவம், தண்ணி 3மே கொடுத்தாலே மக்களுக்கு போதுமானது. அந்த சிலிண்டருக்கு 6 சிலிண்டர் தரேன், 5 சிலிண்டர், அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நாங்களே உருவாக்கிடுவோம் அப்படின்னு அண்ணன் பேசுறாப்புல. அதனால அண்ணன் சீமானுக்கு தான் ஓட்டு. தேர்தல் நெருங்கிடுச்சு, 4 முனை போட்டி. இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில உங்களோட ஆதரவு யாருக்கு? சீமான் அண்ணாக்கு. அவங்க நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி. அவங்க ஆதரிக்க என்ன காரணமா? அவங்க நல்லா பேசுவாங்க, அவங்க எல்லாருக்கும் செய்யணும்னு சொல்றாங்க. மித்தவங்க மாதிரி அது தர இதரன்னு சொல்ல மாட்டேங்காங்கல்ல, சோ அதனால அவருதான். விஜய் கூட தனிச்சு நிக்கிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம்ல? இல்ல அப்படின்னு இல்ல, யாரு பெஸ்டா பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். எதுல பெஸ்டா இருக்காருன்றீங்க? இளைஞர்களுக்கு நல்லா ஊக்குவிக்கிறாங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க, யாரும் சும்மா இருக்காதீங்க, வந்தா நிக்கிறாரு. வந்தா வாய்ப்பு இருக்கு, நல்லா எல்லாரும் பண்ணலாம், ஏதாவது நல்லா பண்ணலாம் மக்களுக்கு. சோ உங்களுக்கு நாம் தமிழ் கட்சி வந்தா நல்லா இருக்கும்னு சீமானவனுக்கு ஆதரவு. நாம் தமிழர் கட்சி. அவர் ஆதரிக்க என்ன காரணம்னா? அவர் தான் கரெக்டா பேசுறாரு. மத்தவங்க எல்லாம் ஓட்டு பணம் கொடுப்பாங்க,
ஒரு ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டாரு. அதனால கரெக்டா இருக்கும். அவர் Correct ஆ பேசுறது இருக்கும். எல்லாமே கரெக்டா இருக்கும். அவருக்கு தான் போடணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நானும் அவர் தான் போடணும். இதை தவிர்த்து அவர் ஆதரிக்க காரணங்கள் வேற எதானா? அதான் மெயினா வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு போடக்கூடாது. ஏன்னா அந்த பணம் கொடுக்குற காசை வந்து திரும்ப எடுப்பாங்க அவங்க. அதனால நம்ம ஓட்டுக்கு யார் பணம் கொடுக்குறோம் அவங்களுக்கு போடக்கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து வேலைவாய்ப்பு, இயற்கை சார்ந்த வேலைவாய்ப்பு. ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா அந்த ஃபேக்டரினால கழிவு வருது, அந்த ஃபேக்டரினால பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவர் பேசிட்டு அந்த அந்த ஏரியாவுக்கு வந்து என்ன விளையுமோ அதை வச்சு ஒரு ஃபேக்டரி பண்ணணும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் வேட்பாளர் வந்து பிரிச்சு போட்டிருக்காருல, 117 பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காருல, அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அப்புறம் வந்து இப்போ ஸ்பெஷலாக என்னன்னா அந்த பொது தொகுதியில் வந்து தலித் இந்த மாதிரி ஆதி திராவிடர்களை வந்து பொது தொகுதியில் நிப்பாட்டிருக்காரு. 7 தொகுதி என்னமோ நிப்பாட்டிருக்காங்க. அதுக்கும் வரவேற்கிறது. அதனால சீமானுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு. உங்க ஆதரவு யாருக்கு? நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுக்கு தான். சீமான் அவர்கள். சீமான் அவர்கள் ஆதரிக்க என்ன காரணம்னா? அவர் தான் மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் பண்றாப்ல. இல்ல எந்த மாதிரி அரசியல்? இப்போ தொழிற்சாலைகளாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு எல்லாத்துக்குமான சரியான பதில் சொல்றது அவர் ஒருத்தால் தான். அதுக்கான தீர்வுகளை சொல்றது அவராக தான் இருக்கும். இப்போ பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்னா அதை எடுக்க தானே பார்ப்பாங்க. இப்போ அவர் பணம் கொடுக்க மாட்டேன், நீ இப்போ காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதுன்னு சொல்றாப்புல. சாதி பாட்டு போடும் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்றது அவர் ஒத்தால் தான், வேற யாரும் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அவரும் தனிச்சு தான் நிற்கிறார். அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம்ல? அவர் தனிச்சு நிக்கல, தனிச்சு விடப்பட்டிருக்காரு. எப்படி இல்ல தேர்தலில் தனிச்சான கலங்கண்டாரு இப்போ? இல்லைண்ணா, இப்போதான் ஃபர்ஸ்ட் காலம் அவங்களுக்கு. அதனால வந்துட்டு அவங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களோட செயல்பாடு சொல்ல முடியும். ஏன்னா இன்ன வரைக்கும் அவங்க வெளியவே வரல. மக்கள்கிட்ட வந்து சும்மா ரீல்ஸ் போடுறது இது மட்டுமே அவங்களுக்கான அரசியல் இல்லை. வந்து மக்கள் போராட்டத்தில் நிற்கணும், அப்போதான் அவங்களுக்கான இது தெரியும். இந்த காரைக்குடி தொகுதியில் உங்களோட ஆதரவு சீமான். உங்க ஆதரவு யாருக்கு? ஏன் சார்பு இல்லையா? உங்க ஆதரவு? ஆமா, சீமானுக்கு ஓட்டு போடுவோம். நாம் தமிழருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவோம். நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க என்ன காரணம்? 4 முனை போட்டின்னு சொன்னேன். 3 கட்சி இருக்கு. 3 கட்சியை தவிர்த்துட்டு நாம் தமிழர் கட்சியை மட்டும் ஆதரிக்க என்ன காரணம்? எல்லாரும் சட்டசபைக்கு போறாங்க, எல்லாரும் போக முடியாது. 234 தொகுதி, 234 தொகுதியில ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நம்ம அனுப்புறோம். சீமா வந்து நிச்சயம் போராடுவார். சீமா வந்து போராடி மக்களுக்காண்டி, இந்த தொகுதி மக்களுக்காண்டி போராடுவார். நம்ம என்ன கேட்கிறோம்? சீமான் அவருக்கு சொன்னது மாதிரி தடையில்லா மின்சாரம், என்ன கல்வி, தடையில்லாத கல்வி வந்து மின்சாரம் தடையில்லாம கிடைக்கணும். கல்வி வியாபாரமாக்கப்படாது. சிறந்த மருத்துவம். ஆமா, இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும். காரணத்துக்கான நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறீங்க? நம்ம வந்து தமிழ் தேசியத்தை வந்து முன்னிறுத்துறது வந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். ஏன் அப்படின்னா நம்ம வந்து திராவிட நாடு அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாடை வந்து திராவிட நாட்டில் வந்து 4 விதமான மாநிலம் வந்து இடம்பெறும். அதில் வந்து கேரளம் வந்து அந்த மலையாளி சொந்த மாதிரி இருக்காங்க. கன்னடம், நம்ம தமிழ்நாடு. இதுல வந்து எப்படின்னா கேரளாவில் வந்து ஃபுல்லாக மலையாளம், அவங்க மலையாளம் மட்டும்தான் பேசுறாங்க. கன்னடத்தில் வந்து எல்லாரும் கன்னடம் பேசுறாங்க. ஆந்திரா அவங்க வந்து எல்லாமே தெலுங்குல இருக்கும். ஆனால் நம்ம தமிழர் மட்டும் எப்படி திராவிடனா இருக்கும்? அது எப்படி வந்து சாத்தியமாகும்? நம்ம வந்து நம்ம தமிழர்களோட இதுவை காக்கணும்னா தமிழ் தேசியம் வந்து பேசுறது வந்து செந்தமிழன் சீமான் அவர்கள். தமிழர்கள் எப்படி திராவிடர் ஆவான்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க? ஆமா, அவரோட கேள்வி வைக்கிறேன். எப்படி தமிழர்கள் மட்டும் அந்த திராவிட மொழியில் உள்ள 4 மாநிலங்களுமே அவங்கவுங்க மொழியை வந்து பின்பற்றாங்க. அப்படி இருக்கிறதுல நம்ம தமிழ்லயே அதுக்கு வந்து ஒரு வேர்னு சொல்லலாம். தமிழ் மொழி தான் அதோட வேர். நம்ம மட்டும் எப்படி திராவிடமா இது வரலாம்? உலகத்தின் மூத்த மொழி தமிழா இருக்கு. ஆனா நம்ம தமிழர் இல்லாம திராவிடன் ஏன் சொல்லணும்னு ஒரு கருத்து வைக்கிறீங்க? நானும் இங்க வந்து முதுகலை தமிழ் படிக்கிறேன். எனக்குள்ள அந்த கேள்வி வந்து அடிக்கடி வரும். எப்படின்னா என்னோட இதுல வந்து நம்ம தமிழனா பிறந்துட்டோம், ஆனா நம்ம தமிழனுக்குன்ற ஒரு அடையாளமே இங்க வந்து இல்ல, அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி கருத்து. இதெல்லாம் மீட்டு எடுக்கணும்னு யாரும் வந்தா சரியா இருக்கு? இதை அரசியல் ரீதியா மீட்டெடுக்கலாம்னா செந்தமிழ் சீமான் அவர்கள் வந்து ஒரு அந்த வழிகாட்டியாகவும் நம்மளோட ஆசனாவும் இருப்பாங்க. நன்றி தான். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் யார் வந்தா நல்லா இருக்குமா? எனக்கு வந்து சீமான் வந்து நல்லா இருக்கும். சீமான் நாம் தமிழர் கட்சி. ஆமா. என்ன காரணம் ஐயா அவர் ஆதரிக்க? அவர் வந்து பிரி எதுவும் சொல்லல. பிரி சொல்லாதனால வந்து நீங்க வந்து இந்த பொம்பளையாள் வந்து பிரின்னு சொன்ன ஒன்னும் இப்ப சாப்பாடு வீட்டுல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 5000 ரூபாய் போட்டு விடாது. ஆம்பளைக்கு ஒன்றும் இது இல்லை, ஒரு இது இல்லை. இங்க இருந்து வந்து காரைக்குடில இருந்து சமயம் போறா, மதுரை போறாங்க, வீட்டுல நைட்ல சாப்பாடு ஆக்க மாட்டேங்கிறாங்க. சீமான் வந்து நல்ல ஒரு பிரின்னு இந்தியாவை பொறுத்த பிரின்னு சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். மற்ற கட்சிகளை பத்தி உங்க கருத்து ஐயா? அது என்ன ஒன்றும் பிரச்சனை, அதெல்லாம் வேணாம். இந்த காரைக்குடி சட்டமன்றத்தில் உங்களோட ஆதரவு? ஆமா, சீமானுக்கு தான் நம்மளுக்கு ஆதரவு. நன்றி ஐயா. நாம் தமிழர் சீமான் சார் வந்தா நல்லா இருக்கும். சீமான் அவர் ஆதரிக்க என்ன காரணம்னா? அவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு தோணுது, அவ்வளவுதான். இல்ல தோணுதுன்னு 10ஆம் சொல்ல முடியாது. இந்த காரணத்துக்காக ஆதரிக்கிறேன்னு எதை சொல்லலாம்? தமிழுக்காக பேசுவாரு, எல்லா மக்களுக்காக மட்டும் இல்லாம எல்லா உயிரினத்துக்காகவும் பேசுவாரு. அது ரொம்ப பிடிக்கும் அவரை. 3 கட்சிகள் இலவசம் தராங்க, 1000, 2000, 2500. ஒரு பக்கம் சீமான் அவர்கள் இலவசமா தரமாட்டேன்றாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் ஆதரிக்கிறதும் ஒரு காரணமா? அது எப்பவுமே அதுதான் சார் நல்ல கருத்து. வந்துட்டு விஜய் சார் வந்தாரு, வரும்போது ஒண்ணு சொல்லி உள்ள வந்தாங்க, EMK எதிர்த்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு
2000 இவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க 2500 தரேன்னு சொல்றாங்க. எல்லாருமே அதே வழிமுறையில போகல, இவங்க மட்டும்தான் மாற்று அரசியலா இருக்கு. என்ன மாதிரி மாற்று? இவங்க எல்லாமே அவங்க பேசுறது வந்துட்டு ஆக்சுவலா மறைக்க பாக்குறாங்க. எல்லாருமே அவங்களோட வீடியோஸ் வந்துட்டு எல்லாமே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி எடிட் பண்ணி அந்த மாதிரி எல்லாமே மறைக்கிறாங்க. சீமான் சார் பேசுறது உண்மையிலேயே எல்லாருமே கரெக்டா முழுமையா கேட்டோம்னா அவரோட கருத்து எல்லாருக்குமே புரியும், அவரோட இதுக புரியும். விஜய் ஃபேன்ஸா நீங்க? விஜய் ஃபேன் தான். நான் விஜய் தான் ஃபர்ஸ்ட் ஆதரிச்சேன். அவர் போக போக சரியில்லை சார். விஜய் ஃபேன்ஸ் ஆனா விஜய்க்கு ஆதரவு இல்லை இப்போ? இப்ப இல்ல சார். வந்தோட்டி நானும் விஜய்ன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு விஜய் ரசிகரா உங்க ஆதரவு யாருக்கு? நம்ம ஆதரவு எப்பவுமே நாம் தமிழர் சீமான் சாருக்கு மட்டும்தான். சீமான். முன்னாடியே சீமான் சாருக்கு தான் ஆதரவா இருந்தேன். விஜய் சார் வந்தோன்னா அந்த ஃபேன்ஸ் அந்த மனப்பான்மையில நான் வந்துட்டு விஜய் சாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து சரியில்லை, எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனா சீமான் சார் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்காரு, மாறவே இல்லை, எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்காரு. விஜய் ரசிகரா விஜய்க்கு வாக்கு போடலான்னு ஒரு முடிவில் இருந்தேன்றீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துன்றீங்க. என்ன காரணத்துக்காக விஜய்க்கு வாக்கு போடக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்தீங்க? அதுக்கான காரணங்கள் சார் அவங்க அதான் சார் வந்தோட்டி நான் வந்து ஆக்சுவலா அவர் அரசியல் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்க போதே ஒரு இன்டர்வியூல சொன்னாரு சில விஷயம் நம்ம வந்துட்டு முன்னெச்சரிக்கையா இருக்கணும் நிறைய அவர் சொன்ன மாதிரி இல்லை சார். வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா மாறிட்டார். அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு, வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா மாறிட்டார். எங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா, காரைக்குடி தொகுதியில் நன்மை செய்கிறவர் மது பிரியர்கள் அதிகம். இங்க அந்த மது ஒழிச்சாங்கன்னா யாரு வந்து ஒழிக்க, இந்த மண் மைந்தன் யாரு வந்து ஒழிச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். மொத்தத்துல டிஎம்கே வரக்கூடாது, திமுக வரக்கூடாது. ஆமா. எதனாலயா திமுக மேல இவ்வளவு கோபம்? இதுவரை எந்த இதுவுமே கிடையாது, இதுவரை எந்த இதுவும் கிடையாது. மக்கள் நடமாட முடியல. செய்யறேன் இது செய்யறேன் எல்லாமே நாங்க அறிவிக்கிறாங்க. 10% கூட இதுவரையும் நிறைவேற்றல. 5000 தராங்க ஐயா, அது யாரோட பணம்னு ஒரு கேள்வி வருது இல்ல? எங்களுடைய பணம் தான், அவங்களுடைய பணம் கிடையாது. எங்களுடைய வரி பணம், எங்களுடைய பணத்தை தான் அவங்க கொடுக்குறாங்க. ஒரு புறம் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, விஜய் அவர்கள் 3 கட்சி இலவசம் தராங்க. ஒரு கட்சி 2000, 2500, ஒரு கட்சி வந்து 5000 மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்ப ஒரு புறம் சீமான் அவர்கள் இலவசத்தை தரமாட்டோம், இலவசத்தை ஒழிக்கணும், இலவசமே இல்லாத நல்லது இல்ல அந்த கருத்தை சொல்றாரு. அந்த கருத்தை வரவேற்கிறீங்களா நீங்க? வரவேற்கிறோம். இலவசமே இல்லாம இருந்தா தமிழ்நாடு இருந்துச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம். உங்க ஆதரவு எந்த கட்சிக்கு? எங்க ஆதரவு வந்து விஜய் கட்சிக்கு. விஜய்க்கு. அவர் ஆதரவு என்ன காரணமா? மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லியிருக்காரு, அதனால ஆதரவுக்கு பண்ணணும். மக்களுக்கு அவர் செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். சீமான் சீமான் அவர்கள் ஆதரிக்க என்ன காரணம்னா? ஒரு புதுமுகம் வர்றதுக்காண்டி. புரியல? புதுமுகம் எல்லாமே வந்து டிஎம்கே எல்லாம் வந்து போயிருக்காங்க. புதுமுகம் வரட்டும். புதுமுகன்றீங்க, அப்படி பார்த்தா விஜய் கூட புதுமுகம் தான். ஆனா அவர் ஆதரிக்காம சீமான் ஆதரிக்குது. வராப்ல இவர் முன்னாடி இருந்திருக்காப்ல, சோ அதனால. இப்ப வேற எதை பார்த்து சீமான் அவர்கள் ஆதரிக்க காரணம்? வேற என்ன காரணங்கள்? நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க வேற காரணங்கள்லாம் ஏதோ சொல்லுவீங்க? அவர் எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிக்கிறாப்ல, ஒரு பிரச்சனைனா முன்னாடி வராப்ல, சோ அதனால களத்துக்கு முதலாள வராரு. உங்களோட ஆதரவு சீமான். நன்றி. ஏன் ஆதரவு சொன்னோம்னா சீமானுக்கு தான். சீமானுக்கு. என்ன காரணம்னா? காரணம்னா அவர் ஊழல் எல்லாம் ஒழிக்கணுங்கிறாரு. இலவசம் எதுவும் வேண்டாம், உழைச்சியே நம்ம சம்பாரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற, எல்லாரும் தொழில் ரீதியா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவருக்கே போடுற மாதிரி. இலவசம் தரமாட்டேன்றதால ஆதரிக்கிறீங்க? ஆமா, இலவசம் எதுக்கு நம்மளுக்கு? இலவசம் கொடுத்து தானே நம்ம இவ்வளவு இந்த நிலைமையில இருக்கோம். அதனால இலவசம் வேண்டாம். இலவசம் கொடுத்தது நல்லது தானே? நல்லது. இலவசம் கொடுத்தா எல்லாம் சோம்பேறி ஆயிடுறாங்க. இலவசத்தை வாங்கிட்டே வீட்டிலே இருந்து ஒரு வேலைக்கு போக இது இல்லை, இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. இலவசத்தை தான் கொடுக்குறாங்க, அதை வாங்கி ஒரு அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாம் வீட்டிலே இருந்து ஒரு இது இல்லாமல் இருக்கிறதுனால இலவசம் தராமல் இருக்கிறதே நல்லது. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? ஏன்னா அது இல்லாமல் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர், அவருங்க தான் போட்டிடுறாரு. 4 பேர்ல உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? முதல் சாய்ஸ் சீமானை தான் இருக்காரு. பார்ப்போம். சீமான் ஆதரவு என்ன காரணம்னா? அவர் நல்ல பேச்சாளர்ல, நல்ல செயல்படுறாருல, ஒரு கட்சிக்கு தலைவர்ல, அவர் நிற்கும் போது அவருக்கு கொஞ்சம் ஆதரவு நம்ம கொடுக்கத்தானே வேணும். சீமான் இந்த தொகுதியோட சேர்ந்தவர் தான். போன வட்டமே ஒரு 20,000 ஓட்டு கிட்ட வாங்கியிருக்காங்க. சீமான் அவர்கள் வேட்பாளர் இங்கே நிப்பாட்டின நாம் தமிழர் கட்சியில நின்றவங்க. இந்த வட்டம் அவர் நிக்கிறதுனால கூட வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், வாக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவு பெரிய கருப்பன் நல்ல இது பண்ணிருக்காரு. எந்த கட்சிமா அவரு? அவர் வந்து கலைஞர் கட்சி, டிஎம்கே கட்சி. உங்க ஆதரவு எந்த கட்சிக்கு? டிஎம்கே. திமுக ஆதரவு என்ன காரணம்னா? அது நல்லா செய்கிறாரு, அவ்வளோதான். இல்லை என்ன நல்லது செஞ்சிருக்காருன்னு ஏதாச்சும் ஒரு சிலது? பிள்ளைங்களுக்கெல்லாம் காலையில் டிஃபனு, மதிய சாப்பாடு ஓரளவு நல்லா பண்ணுறாங்க, அதனால் நல்லா செய்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டோட கடன் பார்த்தா 10,00,000 கோடி கிட்ட இருக்கு. மதுவால் அதிக குற்றங்கள் நடக்குதுன்னு சர்வே சொல்லுது.
அதிக கருப்பளிப்பு, கொலை, கொள்ளையெல்லாம் இந்த மதுவால தான் நடக்குது. இந்த மதுவை விற்கிறது இதே திமுக அரசா இருக்குன்னா அப்புறம் எப்படி அதை ஆதரிக்கீங்க? சரியா வரும் அது? சரி வராதான். அதனால மக்களுக்கு செய்கிறாங்க, அவ்வளோதான். இல்லை, நான் இப்போ 2.5 லட்சம் பெண்கள் தாலி அறுத்ததுக்கான ஒரு சர்வே சொல்லுது இந்த மதுவால. இந்த மதுவை விற்கிறது பார்த்தீங்கன்னா இதே திமுகவாக தான் இருக்கு. இதை எப்படி நான் பாருங்கன்னா, இந்தியாவோட எந்த ஸ்டேட்டோட முதலமைச்சருக்கும் சாராய ஆலை கிடையாது. ஆனால் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு சாராய ஆலை இருக்கு சொந்தமாகவே. ஆனால் ஆட்சிக்கு வரப்போ நாங்கள் வந்தால் மதுவை மூடிடுவோன்றாரு. அவரே சொந்தமாக நிறுவனம் வச்சுட்டு மதுவை மூடிடுன்னு சொல்றது எப்படி நான் சரியா வரும் அது? அது சரி வராதான் அது. அப்படின்னு எப்படி நான் திமுக ஆதரிக்கிறீங்க? ஒரு புறம் நாம் தமிழர் கட்சி மதுவை ஒழிப்பாங்க, கல்லு திறந்து விடுவான்றாங்க. ஏன்னா மது குடிச்சு இறந்துருவாங்க, ஆனால் கல்லு குடிச்சு யாரும் இறந்தது இல்லைன்றாங்க. இந்த கருத்து எப்படின்னா இது வரவேற்கக்கூடிய கருத்து இது? ஏன்னா சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க, கல்லு குடிச்சு யாரும் இறந்தது கிடையாது. பனம்பால் தென்னம்பால் வந்து மூலிகை சாறு தான், உடலுக்கு ஆரோக்கியம்னு ஒரு கருத்து சொல்றாரு. இந்த கருத்தை வரவேற்கிறீங்களா? அது வர வைக்கிறேன், ஏற்கக்கூடிய கருத்து தான். ஆமா, இது கல் வந்து நல்லது தானே. அப்ப ஏன் ஸ்டாலின் வந்து ஐயா வந்து கல்லு திறக்கமாட்டாரு? அது என்ன தெரியலையே. ஆனா சீமான் சொன்ன இந்த கருத்து சரிங்கண்ணா, கல்லு கடை திறக்கிறன்றது? அது சரிதான், கல் வந்து உடம்புக்கு நல்லதான். அப்புறம் எதுக்கு நான் திமுக ஆதரிக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி விட்டுட்டு? சரியான கருத்து தான் சொல்றாங்க சீமான் அவர்கள், ஆனா ஆதரிக்கலையே நீங்க. கேட்குறீங்க இல்லைன்னு பதில் சொல்ல முடியலாங்க. நன்றிண்ணா. நம்ம ஆதரவு வந்து என்டிகேக்கு, நாம் தமிழர் கட்சி. ஆமா. நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க என்ன காரணம்? நம்ம வந்து இப்போ இலவசம் தர மாட்டாங்க, அதுக்காண்டி வந்து நம்ம சீமான் வந்து ஆதரிக்கிறோம். இலவசம் தவிர்க்கிறது. இலவசம் தரமாட்டேன்றதால ஆதரிக்கிறீங்க.